ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஓப்பன் ஆயிருக்கிற ஃபினோ பேமெண்ட் பேங்க் லிமிடெட்ங்கிற கம்பெனியோட ஐபிஓ பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ்ன்னு பார்த்தோம்னா 1200 crore, ரொம்பவே சின்ன இஷ்யூ சைஸ் தான். போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியா ஃபண்டை ரைஸ் பண்றாங்க. அதாவது ஃப்ரெஷ் இஷ்யூல இவங்க ரைஸ் பண்ற அமௌண்ட் மட்டும் தான் கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு போகும். ஆஃபர் ஃபார் சேல்ல இவங்க ரைஸ் பண்ற அமௌண்ட் அந்தந்த ப்ரொமோட்டரோட பாக்கெட்டுக்கு டைரக்டா போயிடும். இவங்க மார்க்கெட்ல லிஸ்ட் ஆன அப்புறம் மார்க்கெட் கேப் வந்து 4801 crore இருப்பாங்க. அதாவது மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகும்போது ஸ்மால் கேப் கம்பெனியா தான் லிஸ்ட் ஆவாங்க. இந்த கம்பெனி 2017ல ஃபினோ பேமெண்ட் பேங்க் லிமிடெட்ங்கிற நேம்ல இன்கார்பரேட் பண்ண கம்பெனி. அண்ட் இது ஃபினோ பேடெக் லிமிடெட்ங்கிற ஒரு கம்பெனியோட ஒன் ஆஃப் த சப்சிடரி கம்பெனி. இந்த கம்பெனியை ஏன் ஃபின்டெக் கம்பெனின்னு சொல்றாங்கன்னா, டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஃபினான்ஷியல் சர்வீசஸை கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸை ஃபின்டெக் ஆர் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி மோஸ்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது டயர் 2 அண்ட் டயர் 3 டவுன்ஸ் தான். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நார்மல் எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி பேங்க்குக்கும் இந்த பேமெண்ட் பேங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறத பார்த்துடலாம். பேங்க்ஸ் ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க, நார்மலாக டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க. அண்ட் நார்மல் பீப்புள் ஆஸ் வெல் அஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு லோன்ஸ் கொடுப்பாங்க. ஆல்சோ நம்ம மணியை டெபாசிட் பண்ணலாம். அண்ட் சில பேங்க்ஸ் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸாகவும் ரியாக்ட் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சின்னு தனித்தனியாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த பேங்க்ஸுக்கு எல்லாமே எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்காது. எவ்வளோ வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒவ்வொருத்தரோட இன்கம் லிமிட்டை பொறுத்து நம்மளை எவ்வளோ வேணாலும் வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பேங்க்ஸ் எல்லாமே கிரெடிட் ரிஸ்க்குங்கிறது இருக்கும். அதாவது கிரெடிட் கார்டை சரியாக பே பண்ணாதவங்க அண்ட் லோன்ஸை சரியாக ரீபே பண்ணாதவங்க, இந்த மாதிரி கிரெடிட் ரிஸ்க் எல்லாமே இந்த பேங்க்ஸுக்கு இருக்கும். ஓகே, இப்போ பேமெண்ட் பேங்க்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். லோ இன்கம் வாங்குறவங்க, ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது. இதுக்காக ஆர்பிஐயால் உருவாக்கப்பட்டது தான் இந்த பேமெண்ட் பேங்க்ஸ் எல்லாமே. இதில் கிரியேட் பண்ணுற சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அப் டு 2 lakhs வரைக்கும் தான் அமௌண்ட் எடுத்துப்பாங்க. அண்ட் பர்டிகுலராக இந்த ஃபினோ பேமெண்ட் பேங்க் பார்க்கணும்னா அப் டு 1 lakh வரை தான் அமௌண்ட் எடுத்துப்பாங்க. அண்ட் இந்த கம்பெனிஸ் வந்து கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ண மாட்டாங்க, ஆல்சோ லோன்ஸும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அதனால இந்த பேமெண்ட் பேங்க் வந்து கிரெடிட் ரிஸ்க்குங்கிறது சுத்தமாக கிடையாது. அண்ட் இவங்க என்னென்ன சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் காசா மீன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் ஸ்வீப் அக்கௌண்ட்ஸ். கரண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஸ்வீப் அக்கௌண்ட்டுங்கிறது அதில் நீங்கள் போடுற பணத்தை ஹை இன்ட்ரெஸ்டோட எப்போ வேணாலும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பேடிஎம்ல எஃப்டி ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் அமௌண்ட்டை பேடிஎம் பேங்க்ல போட்டு தான் நீங்கள் எஃப்டிக்கு சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் வித்ட்ரா கொடுத்தாலும் அகைன் அது பேடிஎம் பேங்க் ஃபர்ஸ்ட் வரும், அதுல இருந்தா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எஃப்டியை நீங்கள் வித்ட்ரா கொடுத்தா எந்த விதமான சார்ஜஸும் இல்லாமல் அண்ட் ஹை ரிட்டர்ன்ஸோட உங்களுக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ இந்த கான்செப்ட் தான் ஸ்வீப் அக்கௌண்ட்டுங்கிறது. அண்ட் இவங்க மேனேஜ் பண்ற அக்கௌண்ட்டுக்கு எந்த விதமான மினிமம் பேலன்ஸும் இருக்காது அண்ட் எந்த விதமான டிரான்சாக்ஷன் ஃபீஸும் இருக்காது. ஸோ இதுதான் இவங்களோட முக்கியமான அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பிஸ்னஸ் வெர்டிகலான ரெமிட்டன்ஸ். சிம்பிளா நம்ம இன்னொரு பேங்க்குக்கோ இல்லை ஒரு வேலெட்டுக்கோ அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இந்த ரெமிட்டன்ஸ் வெர்டிகல். நெக்ஸ்ட் பிஓஎஸ் ஆர் பேமெண்ட்ஸ். பிஓஎஸ்னா ஒன்றும் இல்லை, பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ். நம்ம பக்கத்து கடைகள் எல்லாம் டெபிட் கார்டை ஸ்வைப் பண்ணுறதுக்கு ஒரு மெஷின் வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான் பிஓஎஸ். ஸோ இவங்க இந்த பிஓஎஸ் அண்ட் அவங்க கஸ்டமர்ஸ்க்கு டெபிட் கார்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆல்சோ மைக்ரோ ஏடிஎம்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேஷ் கலெக்ஷன். இந்த கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸில் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, அவங்க பார்ட்னர் பேங்க்காக லோன்ஸ் ஆர் இஎம்ஐயை கலெக்ட் பண்ணுறது அண்ட் இன்சூரன்ஸ் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலாக பேங்கிங் சர்வீசஸ். பேங்கிங் சர்வீசஸில் வந்து வீட்டுக்கு வந்து கேஷ் ஆர் செக் வாங்குறது அண்ட் கொடுக்கறது அண்ட் டெபாசிட் சர்வீசஸ் பற்றி அட்வைஸ் கொடுக்கறது. ஆல்சோ சின்ன சின்ன ஸ்டோர்ஸ், அதாவது சில்லறை வியாபாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு பேங்கிங் அண்ட் ஏடிஎம் சர்வீசஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறது. இதெல்லாம் தான் இவங்க ப்ரொவைட் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் வெர்டிகல்ஸ். இவங்களோட டோட்டல் ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் பார்த்தா மைக்ரோ ஏடிஎம் அண்ட் ஆதார் எனபிள்டு பேமெண்ட் சிஸ்டம், இது வழியாக தான் இவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ரெவன்யூ, அதாவது 33% ரெவன்யூ வந்து இது வழியாக தான் இவங்களுக்கு கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ரெமிட்டன்ஸ் வழியா 32% இன்கம் கிடைக்குது. நெக்ஸ்ட் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் வழியா 20% இன்கம் கிடைக்குது. அண்ட் காசா வழியா 8% ரெவன்யூவும் அண்ட் சிஎம்ஏ வழியா 4% ரெவன்யூவும். கடைசியா பேலன்ஸ் ஷீட், அதாவது இவங்க ப்ராடக்ட்ஸை ஆர் அசட்டை செல் பண்ணி வர ரெவன்யூல 3% ரெவன்யூவும் கான்ட்ரிபியூட் பண்ணுது.
இவங்களோட மேஜர் ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ற மைக்ரோ ஏடிஎம் செக்மெண்ட்ல இவங்க தான் ஓவரால் மார்க்கெட் ஷேர்ல, அதாவது அரௌண்ட் 51% இவங்க தான் ஹோல்ட் பண்றாங்க. மற்ற ஓவரால் பிளேயர்ஸ் எல்லாருமே சேர்த்து 49% தான் மார்க்கெட் ஷேரை ஹோல்ட் பண்றாங்க. இது ரொம்பவே பாசிட்டிவான விஷயம். ரெவன்யூ அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ற செக்மெண்ட்ல இவங்க தான் மார்க்கெட் லீடரா இருக்குதுங்கிறது. அண்ட் இவங்களோட ஆதார் எனபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் அந்த செக்மெண்ட்ல இதுவரை இவங்க இயர்லி 92% சிஆர்ஜிஆர்ல க்ரோ ஆயிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல 29% சிஏஜிஆர்ல க்ரோ ஆகுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் ஆஃப் சேல் செக்மெண்ட்ல பேமெண்ட் பேங்க்ஸோட மார்க்கெட் ஷேர் பார்த்தோம்னா 5.7 தான். இதுல மேஜர் ஷேர்ஸை பிரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னா, பிரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸுக்கு கஸ்டமரை பிடிக்கிறதுங்கிறது ரொம்பவே ஈஸியான விஷயமா இருக்கும் கம்பேர் டு பேமெண்ட் பேங்க்ஸ். இவங்களோட ஒன் ஆஃப் த பிசினஸ் செக்மெண்டான சிஎம்எஸ், அதாவது கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்ல 15% சிஏஜிஆர்ல க்ரோ ஆகுறாங்க. இந்த இண்டஸ்ட்ரியே டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை பொறுத்தது தான். ஸோ ஓவரால் நம்ம பண்ற டிரான்சாக்ஷன்ல இயர் ஆன் இயர் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் கூடுறதுங்கிறது இந்த கம்பெனிக்கு ரொம்பவே பாசிட்டிவ் நியூஸ். அண்ட் நான் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் குறையிறது, இந்த ரெண்டுமே ரொம்பவே பாசிட்டிவான நியூஸ். ஸோ இந்த FY21 வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 96% வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷனாக தான் நடந்திருக்கு. 4% தான் நான் டிஜிட்டல் டிரான்சாக்ஷனாக நடந்திருக்கு. நம்ம மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த கம்பெனி கிட்டத்தட்ட மோனோபோலி கம்பெனி தான். அண்ட் ஆல்சோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நெக்ஸ்ட் வீக் பேடிஎம் ஐபிஓ வருது இல்லையா, ஸோ அதுவுமே பேடிஎம் பேமெண்ட் பேங்க்னு இருக்குது. ஸோ அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த காம்படிட்டரானு கண்டிப்பா இல்லை. ஸோ பேடிஎம் தனி கம்பெனி, பேடிஎம் பேங்க்ங்கிறது தனி கம்பெனி. ஸோ இந்த ரெண்டு கம்பெனியோட பேரண்ட் கம்பெனிங்கிறது 197. ஸோ இந்த ஃபினோ பேமெண்ட் பேங்க்குங்கிறது ஒன் ஆஃப் த மோனோபோலி கம்பெனி தான். அண்ட் அவுட் ஆஃப் த மார்க்கெட்னு பார்க்கும்போது இவங்களோட காம்படிட்டர் நிறையவே இருக்கிறாங்க. ஏர்டெல் பேமெண்ட் பேங்க், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க், பேடிஎம் பேமெண்ட் பேங்க், என்எஸ்டிஎல் பேமெண்ட் பேங்க். இந்த ஓவரால் காம்படிட்டரோட ஃபினோ பேமெண்ட் பேங்கை கம்பேர் பண்ணால் இருக்கிறதுல எல்லா சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுற ஒரே பேமெண்ட் பேங்க் வந்து ஃபினோ பேமெண்ட் பேங்க் தான். மற்ற எல்லா பேங்க்ஸும் சில சர்வீசஸை மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் சில சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. அண்ட் எக்ஸாம்பிளுக்கு ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் வந்து ஸ்வீப் அக்கௌண்ட்டும் அண்ட் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. அண்ட் பேடிஎம் எடுத்துக்கிட்டால் சிஎம்எஸ், இன்சூரன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் கரஸ்பாண்டிங் பிஸ்னஸை ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லா சர்வீஸுமே ப்ரொவைட் பண்ணுறது இந்த ஒரே பேமெண்ட் பேங்க் தான். ஆல்சோ மற்ற பியர் கூட இவங்களை கம்பேர் பண்ணும்போது டெபாசிட் அண்ட் நெட்வொர்த்தில் இந்த ஃபினோ பேமெண்ட் பேங்க் 4th பிளேஸில் இருக்கிறாங்க. பேடிஎம், இந்தியா போஸ்ட் அண்ட் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் வந்து லீடிங்கில் இருக்கிறாங்க. ஆல்சோ பிரான்ச்சஸ் அண்ட் பேங்கிங் டச் பாயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபினோ பேமெண்ட் பேங்க் தான் 2nd பிளேஸில் இருக்கிறாங்க. ஸோ பிரான்ச்சஸில் லீடிங்கில் இருக்குது இந்தியா போஸ்ட்டும் அண்ட் பேங்கிங் டச் பாயிண்டில் லீடிங்கில் இருக்குது பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கும். நெக்ஸ்ட் இவங்களோட ப்ரொமோட்டர் அண்ட் ப்ரொமோட்டர் குரூப்பை பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியை 100% ஹோல்ட் பண்ணுறது யாருன்னா ஃபினோ பேடெக் லிமிடெட்ங்கிற கம்பெனி தான். இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த சப்சிடரி தான் ஃபினோ பேமெண்ட் பேங்க்ங்கிறது. இந்த கம்பெனியோட சிஇஓ அண்ட் எம்டி வந்து மிஸ்டர் ரிஷி குப்தா. இவர் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சிருக்காரு அண்ட் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன், ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் மாருதி உத்யோக் லிமிடெட் இதுலலாம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் பார்த்தா 100% இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கிறது 75% இருக்கும். இது வந்து ரொம்பவே பாசிட்டிவான நியூஸ் தான். அண்ட் ஃபினான்ஷியலை பார்த்தோம்னா அசட் குவாலிட்டிங்கிறது 19 விட 2020 ரொம்பவே கம்மியாக இருக்கு. அண்ட் 19 அண்ட் 20 கம்பேர் பண்ணும்போது 2021 ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இவங்களோட ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 இயர்ஸா லாஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த 2021 மட்டும் தான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட டெட் டு ஈக்விட்டி ரேஷியோன்னு கால்குலேட் பண்ணும்போது 1.5. ஸோ கடன் கொஞ்சமாக இருக்கிற கம்பெனி நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் 1க்கு மேலே டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ இருக்குதுங்கிறது நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஓகே, இவங்களோட ஐபிஓ டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிற டேட் வந்து October 29. ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் ஐபிஓ க்ளோஸ் ஆகிற டேட் வந்து November 2. ஸோ இந்த சாட்டர்டே சண்டே லீவுங்கிறதுனால 5 நாள் மார்க்கெட்டில் ஓப்பனாக இருக்கும். இது உங்களோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees பெர் ஈக்விட்டி ஷேர். அண்ட் ஐபிஓட ப்ரைஸ் லோயர் பேண்ட் வந்து 560 rupeesம் அண்ட் அப்பர் பேண்ட் 577 rupeesம். அண்ட் இவங்களோட மார்க்கெட் லாட் வந்து 25 ஷேர்ஸ். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் மினிமம் 25 ஷேர்ஸ் அப்ளை பண்ணும். இவங்க லிஸ்ட் ஆகிறது பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டுத்துலையும் லிஸ்ட் ஆகுறாங்க. இவங்களோட இஷ்யூ சைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் 1200 crore. ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக 300 crore ரைஸ் பண்ணுறாங்க. இந்த அமௌண்ட் மட்டும் தான் கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்காக போகும். ஆஃபர் ஃபார் சேல் வழியாக 900 crore ரைஸ் பண்ணுறாங்க. இது வந்து ப்ரமோட்டர் கையில் டைரெக்டாக போயிடும்.
இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் டேட் வந்து November 9th அண்ட் நமக்கு இந்த ஐபிஓ கிடைக்கல அப்படின்னா ரீஃபண்ட் ஆகுறது November 10th அண்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இது உங்க டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுறது November 11th இருக்கும். அண்ட் இதோட லிஸ்டிங் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா November 12th சொல்லியிருக்காங்க. நீங்க மினிமம் அப்ளை பண்றதா இருந்தா ஒரு லாட் அப்ளை பண்ணணும். ஒரு லாட்டுங்கிறது 14,425 rupees அண்ட் மேக்ஸிமம்ங்கிறது 13 லாட்ஸ் அப்ளை பண்ணலாம் 1,87,525 rupees. இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம்ங்கிறது 0ல தான் இருக்கு. அப்படின்னா இன்னும் ட்ரேட் ஆக ஆரம்பிக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ என்னைக்குமே கிரே மார்க்கெட் டிமாண்டை டிபெண்ட் பண்ணி தான் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஹோப் தான், ஒரு சின்னதாக ப்ரிடிக்ஷன் மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் இதோட ரிசர்வேஷன் பார்த்தா QIBஸ்க்கு 75% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அண்ட் NIIக்கு 15% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர் நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு 10% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இவங்க IBO வர்றதுக்கான பர்பஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டயர் 1, அதாவது இவ்வளோ நாள் இவங்க டயர் 2 டயர் 3ல மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. டயர் 1ல அவங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக கேபிட்டல் தேவைப்படுது. ஸோ இதனால இந்த 300 கோடி ரைஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களோட வேல்யூவேஷன் பார்த்தா EBS வந்து 2.6 ஆகும் அண்ட் அப்பர் பேண்ட் வந்து 577 இருக்கு. ஸோ இது வைஸா கால்குலேட் பண்ணா PE ரேஷியோங்கிறது 220 இருக்கு. ஸோ கொஞ்சம் ஹை வேல்யூவேஷன்னே நம்ம சொல்லலாம். இவங்களோட ரிஸ்க் ஃபேக்டரா நான் என்ன பார்க்குறேன்னா காம்படிஷன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே காம்படிஷன் இருக்குது. நாட் ஓன்லி பேமெண்ட் பேங்க்ஸ், ஸோ நார்மல் பேங்க்ஸ், பிரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸும் இவங்களுக்கு காம்படிட்டர் தான். அண்ட் இவங்களோட வேல்யூவேஷன் பார்க்கும்போது ரொம்பவே ஹையா இருக்குது. இதுவுமே நான் ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா பார்க்குறேன். இன்னொன்று என்னன்னா RBIயோட நார்ம்ஸ். இவங்களோட டெபாசிட்டுங்கிறது 1 lakh மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது RBIயோட நார்ம்ஸ். இதை வந்து பிரேக் பண்ணி பெனால்ட்டியுமே பே பண்ணியிருக்காங்க. ஆல்சோ சில பேங்க்ஸ் வந்து இவங்க மேலே கேசஸ்மே ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் நிறைய பெனால்ட்டி பே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே நான் ஒன் ஆஃப் த ரிஸ்காக பார்க்குறேன். அண்ட் இவங்களோட ஓவரால் கான்ட்ரிபியூஷன், அதாவது 45% கான்ட்ரிபியூஷன் வந்து உத்தரப்பிரதேஷ், பீகார் அண்ட் மத்திய பிரதேஷ் இந்த 3 ஸ்டேட்ல இருந்து மட்டும் தான் அதிகமான ரெவென்யூ வருது. ஸோ மைட் பி ஃபியூச்சர்ல அந்த ஸ்டேட்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா இவங்களோட ரெவென்யூக்கு ரொம்பவே பாதிப்பா இருக்கும். ஸோ இதுவுமே நான் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டரா பார்க்குறேன். இன்னொன்று என்ன, இவங்களோட ஃபினான்ஷியல் அண்ட் ரெவென்யூ மாடல். இவங்களுக்கு ரெவென்யூ எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னா கமிஷன் அண்ட் சில ஃபீ மூலமா தான் கிடைக்குது. ஸோ இது காம்படிட்டர்ட்ட இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா இவங்களோட ரெவென்யூ மாடல் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். ஸோ இதையுமே நான் ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா பார்க்குறேன். இவங்களோட யூனிக் பிரின்சிபல், ஸோ இதை நான் ஒன் ஆஃப் த பாசிட்டிவா பார்க்குறேன். என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப். அதாவது நிறைய பேர் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி டெக்னாலஜி மூலமா நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படிங்கிற இவங்களோட யூனிக் பிரின்சிபல் வந்து ஸோ அண்ட் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுமே ரொம்ப அட்வான்டேஜா பார்க்குறேன். அண்ட் இவங்க மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்றது டிஜிட்டல் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான். ஸோ இனிமே ஃபியூச்சர்ல வந்து யாருமே கேஷ் ட்ரான்சாக்ஷன் பண்றதுங்கிறது கம்மி தான். ஸோ டிஜிட்டல் டெக்னாலஜிங்கிறது ரொம்பவே பாசிட்டிவா பார்க்குறேன். அண்ட் இவங்களோட ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் வந்து ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட 15 இயர்ஸா சர்வே பண்ணிட்டு இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்பவே பாசிட்டிவான நியூஸ். அண்ட் இவங்க வந்து எந்த விதமான கிரெடிட் கார்டோ லோனோ ப்ரொவைட் பண்றது இல்லை. ஸோ கிரெடிட் ரிஸ்க்குங்கிறது இவங்களுக்கு கிடையாது. ஸோ இதுவுமே நான் ஒரு ஒன் ஆஃப் த பாசிட்டிவா பார்க்குறேன். அண்ட் இந்த கம்பெனியோட பேரண்ட் கம்பெனியான ஃபினோ பேடெக் லிமிடெட்ங்கிற கம்பெனில யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா பிளாக் ஸ்டோன், ICICI குரூப், பாரத் பெட்ரோலியம் அண்ட் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன், இன்னும் நிறைய கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்வெஸ்டருங்கிறது வெல் நோன் இன்வெஸ்டரா இருக்குதுங்கிறது ரொம்பவே பாசிட்டிவான நியூஸ். ஸோ நான் பர்சனலாக அப்ளை பண்ண போறீங்கன்னு கேட்டிங்கன்னா டிமாண்ட் அண்ட் பிஸ்னஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட மற்ற கம்பெனிஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு அப்ளை பண்ண வேண்டாம்னு வச்சிருக்கேன். மேபி 3rd day சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் கிரே மார்க்கெட் டிமாண்ட் வந்து நல்லா இருந்தீங்கன்னா நான் அப்ளை பண்றதை பத்தி யோசிப்பேன். ஸோ நீங்களும் அப்ளை பண்றீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.